ஏடா எப்படி செதுக்கி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். மிட் நைட்டே வேமா நானும் எங்க அண்ணனும் நேரா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஆமா மக்களே, நம்ம பெங்களூர் ஏர்போர்ட் தான் வந்திருக்கிறோம். வேற லெவல்ல செதுக்கி வச்சிருக்கானுங்க இந்த ஏர்போர்ட்டை. காலையில ஃபிளைட்டுக்கு நைட்டே வந்துட்டோம். அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க உட்காந்து. அப்புறம் இங்க இருந்து நம்ம போர்டாக போறோம்னு சொல்லி அந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். பயங்கர பனிமூட்டமா இருக்குது பெங்களூர் கிளைமேட்டு. அப்படி இப்படின்னு ஒரு வழியா நம்மளோட ஃபிளைட்டுக்கான பஸ் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம இண்டிகோல தான் போறோம். இன்டர்நேஷனல் ட்ரிப் ஏறி உட்காந்தாச்சு உள்ள. எஸ்கியூஸ் மீ, நான் கிராஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஃபிளைட் வந்து நடுவில் கிராஸ் பண்ணா பாக்குறதுக்கே வேற லெவலில் இருந்துச்சு ஃபீல். பார்த்து முடிச்சு இந்த ஃபிளைட்டை தான் நம்ம இன்னைக்கு ஏற போறோம். அந்த கிரௌடுக்குள்ள ஒரு வழியா ஏறி உள்ள வந்து உட்காந்தாச்சு. நம்ம ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் தான் போறோம் மக்களே. எங்க போறோம்னு கெஸ் பண்ணுங்க. மண்டையை தருவிட்டு இங்க ஒரு அண்ணா பெட்ரோல் எல்லாம் போட்டு முடிச்சாருன்னு நினைக்கிறேன். கண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. ஒரு கிளம்பினோடனே ஃபிளைட்டும் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவல் ஃபீலா இருந்துச்சு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். பிரச்சனை என்னன்னா என்னோட சீட்டை சுத்தி வடக்கு நண்பர்கள் ஆக்குபை பண்ணிட்டானுங்க. பேசிக்கிட்டே வந்தானுங்க. ஆனா நான் நல்லா தூங்கிட்டேன். இடையில S24 அல்ட்ரா வச்சு அங்கங்க கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஜூம் வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். ஃபைனலி நம்ம வர வேண்டிய இடமும் வந்துருச்சு. ஆமா மக்களே, நம்ம தாய்லாந்து தான் வந்திருக்கோம். தாய்லாந்துல ஃபுக்கெட்னு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா இங்க ஆஃபீஸ் ட்ரிப் இருக்கு. வந்த உடனே வேலையா நம்ம போய் சிம்ம வாங்கிட்டோம். சிம்ம வாங்கிட்டு இங்க பஸ் இருக்குது, பப்ளிக் பஸ். அதுல ஏறி உட்காந்து நேரம் நம்ம ஹோட்டல் ரூமுக்கு போயிடலாம்னு சொல்லி ஜூட்டு விட்டாச்சு. இதுக்கே 100 பாட் ஆயிருச்சு. அன்னைக்கு தெருவெல்லாம் பயங்கர கிளீனா இருக்கு. அப்படி இப்படின்னு ஒரு வழியா ரூம் வந்து சேர்ந்தாச்சு. ஆமா மக்களே, இதுதான் நம்ம இப்ப இருக்க போற ரூம். பயங்கர சூப்பரா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு இருக்கும்னு. பிரைஸும் நீங்க 2 பேரா போறீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனா என் அண்ணாவும் போறோன்றதுனால இது ஒரு நல்ல ரூமா போட்டுடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி போட்டோம். இன்னைக்கு செமையான டிராவல் டைடு. சாப்பிட்டு படுத்துட்டோம். தூங்குறதுக்கு முன்னாடி Stranger Thingsோட ஒரு எபிசோட பார்த்துட்டு ஃபிளாட் ஆயிட்டோம். நாளைக்கு வீடியோல நிறைய சம்பவம் இருக்குது. மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு நாளைக்கு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்க. பை பை.